ஆக்சிடெண்டா? ஓகே ஓகே. அம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். தொட்டகஜை சரியில்லை. நம்ம திருத்துறைப்பூண்டி டு லடாக் ட்ரிப்பில் இது எத்தனாவது நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8. நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆனந்த்பூரில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் போகிறோம். ஹைதராபாத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 360 கிலோமீட்டரு. அங்கே போயிட்டு அந்த ஏதோ ஒரு சம்திங் 2 இடம் காமிச்சிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள சார்மினார் அப்படின்னா இந்த டெம்பிள் இருக்குல்ல, டெம்பிளாக என்னன்னு தெரியல, தாஜ்மஹால் மட்டும் இருக்குது, அதை காமிச்சிட்டு அப்புறம் அங்கே உள்ள சுற்றி உள்ள பிளேஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஹைதராபாத்தில் உள்ள சுற்றி உள்ள இடத்த எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கன்ல ஆள் வச்சுங்க, அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேனா, அதனால தான். இப்போ மைக் வேறு ப்ராப்ளமாக இருக்குது. நான் அடாப்டர் மாற்றி பார்த்துருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, ப்ரோ மைக்கு சவுண்டு கேட்குதுன்னு. நம்ம மாற்றிட்டோம். இங்கே இருங்க தம்பி, புள்ள தூங்குன்னு தூங்கிட்டு தான் இருக்குது, எழுந்திரிக்க மாட்டுது. சரி, நான் அப்படியே பைக் ஓட்ட பேசுகிற பையன். ஃபஸ்ட்டு லக்கேஜ்லாம் போய் கட்டணும், இதுதான் பெரிய தலைவலியே. இங்கேருந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி போய் லக்கேஜ்லாம் கட்டணும். சரி வாங்க, நான் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா ஹைதராபாத் தான் போகிறோம். அந்த நேற்று ஒரு பையா இருந்தார், சரி அவர் எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு. அதனால நாங்கள் அவருக்கு நானே போய் காசு கொடுத்தேன். நம்மளே பட்ஜெட்டில் போய்ட்டுருக்கோம். அவர் பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்தாருன்னு நானே காசு கொடுத்தேன். இவர் இப்போ வந்தார், காலையிலேருந்து அவரே டிப்ஸுன்னு காலையிலேருந்து ரூம்லேருந்து கிளம்பி விடலை. டிப்ஸுன்னு இப்படிலாம் தொல்லை பண்ணுற மாட்டோம்லாம் இருந்தால் எப்படி ரூம் எடுக்க தோணும்? ஐயோ, ஓய ரூமு வெறி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நம்ம கரெக்டாக 367 கிலோமீட்டருக்கு 6 ஹவர் 6 மணி நேரம் 14 நிமிஷம் காட்டுது. நம்ம ஒரு 6 மணி நேரத்தில் 14 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு ஒரு 6 மணி நேரத்துலனா 7 மணி நேரத்தில் போவோம். ஏன்னா நம்ம பொறுமையாக தான் போய்ட்டுருக்கோம், வேகமாக போகல. ஃபஸ்ட்டு வயிற்று பசிக்குது, ஏன்னா நைட்டு சாப்பிடாமலே தூங்கிட்டோம். அதனால் இப்போ போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், ஹோட்டல் ஃபஸ்ட்டு தேடுவோம். ஹோட்டல் தேடிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு நைட் லைஃப் போடுவோமா என்னென்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹைதராபாத்தில் நைட் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ண சொன்னாங்க. அதனால் நம்ம நைட் லைஃப் போடுவோமா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நான் அப்படியே போக பைக் ஓட்ட பேசுகிறேன். அப்படியே ஐயோ ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. பியான்றாங்க ஒன்று, சத்தியம் ஒரு இளவு மயிருமே புரிய மாட்டேது. ஏன் அப்படின்னா பேச்சே தான். நான் போயிட்டு அங்கே ரூம் எடுக்கிறதுக்குள்ளே பாதி உயிர் போயிட்டு வந்துட்டு. இங்கிலீஷும் தெரிய மாட்டேது பாதி பேருக்கு. நமக்கே தெரிஞ்சதே டங்கிலீஷ், அப்படி இப்படின்னு இங்கிலீஷ்னு சொல்லி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவே புரிய மாட்டேது. எப்படியோ அடித்து பிடிச்சி எப்படியோ பேசி நைட்டு ரூம் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு ரூம் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக போயிடுச்சு. இன்றைக்கி 1000 ரூபா வந்துச்சு ரூமு. 500 போட்டுக்கிட்டோம். ஏன்னா 1000 ஆச்சு ஒரு ரூமு. ஏசி ரூமு. நாங்கள் ஏசியெல்லாம் கேட்கல, ஏசி ரூம் மட்டும்தான் வச்சோம். அதுவும் 2000 ரூபாய்க்கு போக வேண்டியதான். நாங்கள் எங்களுக்காக 1000 ரூபாய்க்கு தந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் 1000 ரூபாய்க்கு ஒருத்தா என்னன்னு தெரியல. ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கிறாருங்க பைக்கு ஐடி நேமு. பாய், தமிழ்நாடு. ஐ எம் கோயிங் டு லடாக். டெல்லி. 5 days after go Ladakh. தமிழ்நாடு TN. ஓகே பாய். நம்ம எப்படிங்க ஹிந்திக்காரங்க பார்ப்போம், அது மட்டும் நம்மளை பார்க்குறாங்க. எல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, ரன்னிங்லே வந்து ஐடியா பார்க்குறாங்க. ஒரு மட்டும் சிப்பாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் தெரிய மாட்டேது. எப்படின்னா நாங்கள் ஹவு மச் ப்ரைஸ்ன்னு கேட்டோம், அவங்களுக்கு தெரியலை. எப்படின்னா 1 தோசை ஒன்றுனாலும் இப்படி கைரேகையில் காமிக்கிறது 6 தோசை இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த ட்ரிப்பு. இன்னும் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு இதே முடிக்கிறோம். இங்கே இவ்வளோ ஜாலியாக இருக்குது. போக அரேன்னு இங்கிலீஷில் பேசுறது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் நாங்கள் எழுத்தில் காமிச்சு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எடுத்து நம்பரை காமிச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் பில் பே பண்ணிட்டு வந்துட்டோம். எவ்வளோ நாங்கள் வரப்போ வணக்கம்ஸாக தான் வருவோம். எங்களே மாற்றி விட்டுருவாங்க இவருக்கு. சரி, நான் அப்படியே பைக் ஓட்ட பேசுகிறேன். அவ்வளோதான், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக 344 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் 3:45 போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. கடவுளே, இருட்டாகிடக்கூடாது. இருட்டானாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹைதராபாத் நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலாம். சூப்பராக இருக்குமா ஹைதராபாத் நைட்டில், கலர்ஃபுல்லாக. அதனால் நைட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன்னா, ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தானே நம்ம வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் பார்த்துட்டு ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு நானும் ஹாப்பியாக இருக்கேன். பரவாயில்ல, நம்ம வீடியோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக் ஓட்ட பேசுகிறேன்.
இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கேயே ஃபுல்லாக சுற்றி மழை தான். நான் உங்களுக்கு என்னத்தான் விலாகில் காட்டுறது, எப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் வித்தியாசமாக காமிச்சா தானே உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் விலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைனா போர் அடித்து ஸ்கிப் பண்ணி விட்ருவீங்க, இல்லைனா வெளில வந்துடுவீங்க. அதனால தான் நான் விலாகே பண்ணாமல் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்துட்டு இன்னும் நான் ஒன்றுமே வீடியோ எடுக்கல. ஏன்னா ஒன்றுமே தெரியலை, மொட்டை ரோடாக இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட என்ன காட்டுறது. அதனால அப்போக்கப்போ இந்த ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அப்பா இப்போ தாங்க கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பச்சை பசேன்னு தெரியுது. இவ்வளோ நேரம் ஃபுல்லாக மொட்டல் காடுனா வறண்டு போன பாலைவனம் பொருள் செம்மண், ஃபுல்லாக செம்மண், பாறை மலை செம்மண். இப்போ தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பச்சை பசுன்னு நம்ம ஊர் மாட்டாகுது. இது இப்போ வரப்போ எந்த ரோடு மாட்டம் தரமாக இருக்குது, தஞ்சாவூர் டு திருச்சி ரோடு இருக்கலாம், அது மாட்டம் இருக்குது. நடுவில் இந்த செடிங்க இங்கிட்டு 4 வழி சாலை. மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பச்சை பசுன்னு இருக்குது. ஆத்தா இங்கே பார்க்கணுமே, ஆத்தா எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்பா அதான் எனக்கு காட்டில் எல்லாம் விவசாய நிலம்பு இருக்குது. இங்கே ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே ஆர்மி வேணுங்க. அந்த ஆர்மிக்கு போவாங்களாங்க, அந்த வேனை போயிட்டுருக்குங்க. லாரி வேனை தூக்கிட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஊர் மாட்டமே தாங்க இருக்குது இந்த சைடு, நேபாள் சைடு நம்ம ஊர் மாட்டம் தான் இருக்குது. தமிழ் டிஎன் வண்டி நிறையா போகுது இந்த இடத்துக்கிட்ட. டிஎன் வண்டி 2-3 வண்டி, லாரி பார்த்தேன். பைக்கு கார்லாம் பார்க்கல, லாரி பார்த்தேன். நான் ஜூஸ் வச்சு குடிச்சிட்டு அங்கே அந்த பாப்பாவை பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. அமுல் பேபி வாட்டர் இருக்குது. பாப்பான்னு சொன்னால் எங்கள் பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியல. எங்கள் அக்காவை தூங்கே விட்றது இல்லையா, நைட்டு ஃபுல்லாக சொல்லுது, உன் மருமக தூங்கே விட மாட்டாடா. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கா. காலையில் தூங்குறா, காலையிலேயே தூங்கலான்னு நான் தூங்கலான்னு பார்த்தா அவள் தூங்க விட மாட்டா அப்படின்னு எங்கள் அக்கா புலம்புது ஃபோன் பண்ணி. நான் தூங்கவே இல்லை அப்படின்னு. பாவம் கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு அப்படின்னு நினச்சி தூங்கவே விட மாட்டேன் அவன் மருமக. அவ்வளோதாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஜூஸ் குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புறாங்க. பார்க்குறோட டயர்ட் ட்ரெஸ்ஸில் அப்படியே உட்காந்துருது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிடையாதான், இது மட்டும் ஆட்டோவில் போயிட்டு ஏறி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தான் பஸ் ஏறுற மாட்டோம் இருக்குமா. எப்படின்னா இந்த ரூட்டில் பஸ்ஸே கிடையாதான். அப்போ தான் ஒருத்தவங்கள்ட்ட அதே புத்திரன்னு கேட்டேன். இங்கே இருக்கு நம்ம ஊர் ஆட்டோ மட்டும் மஞ்சள் கலரில் இருக்குது, இது மட்டும் தான் ஏறி போய் அதுக்கப்புறம் பஸ் மாதிரி போகணுமா. கேஷ் இல்லை கையில். ரோடு நாங்கள் சுற்றி வந்துட்டோங்க. அங்கேருந்து நல்ல ரோட்டை மறைச்சிடுவாங்களோன்னு நினச்சிட்டு தான் கேமரா ஆன் பண்ணுறேன். ஆக்சிடெண்டா? சரி வா ஓய் வா. இதெல்லாம் பார்த்தா ஒரு மாட்டம் இருக்கும். வா கிளம்பு. ஷியூ பெரிய 2 மோதுக்கு மேலே மோதிருப்பாங்களா? இல்லை இப்படி இல்லை போகுது ரோடு. எப்போ செருப்பு எங்கே வந்து கிடக்க பாரு. இங்கே ஒரு செருப்பு, அங்கே ஒரு செருப்பு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. 2 பேருமே ஹெல்மெட் போடல பிறகு, அதனால தான் அடி. தயவுசெய்து ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. அடுத்தவன் 1008 சொன்னாலும் உங்கள் சேஃப்டி உங்கள் கையில், அதனால் நீங்கள் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. என்னடா பூம்பெருமாட்டா பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. நம்ம சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்தவன் வந்து பார்க்க மாட்டான், அடுத்தவன் வந்து சொல்ல மாட்டான். அதனால் தயவுசெய்து ஹெல்மெட் இது ரிக்வெஸ்ட்டாக இருக்கிறேன், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இன்னும் கரெக்டாக 145 கிலோமீட்டருங்க ஹைதராபாத்து. நம்ம போயிட்டு ஒரு 3 மணிக்குள்ளே ரீச் ஆகலாம். ஒரு 150 கிலோமீட்டர் தான் இருக்குன்னா சாப்பிடல, வயிற்ற பிடிச்சி வலிக்க ஆரம்பிச்சு. அதுக்குள்ளே சூச்சி வருது, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஒன்றுக்கு வருது. டேங்க் ஃபுல் பண்ணு. எஸ். ஓகே. என் அக்கா ஃபோன் பண்ணியிருக்கு. ஓகே தேங்க்யூ. பாணி சாயாவா? சாயா வாங்க. வாங்கிடுறேன் வாங்க. இதில் என்ன இருக்குது? சாயா இருக்கா? சாயா ஜூஸா? நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக 130 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் போய்ட்டு டேரெக்டாக ஹைதராபாத்தில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நசன்னு இழுக்க விரும்பலை. இன்னும் நமக்கு கரெக்டாக ஹைதராபாத் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 145 கிலோமீட்டருங்க. கரெக்டாக நான் நேராக ஹைதராபாத்தில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா லென்த்தாக வீடியோ போகும். நான் போய்ட்டு டேரெக்டாக உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் அந்த தாஜ்மஹால் மட்டும் ஒன்று இருக்குல்ல, அது பேர் யாரோ வாய்க்குள்ள நுழைய மட்டும் மறந்து போயிடுது. அதனால் மெயினாக நாங்கள் இப்போ சாப்பிடாமல் போகிறோம். எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக நம்ம ஹைதராபாத்தில் போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஹைதராபாத் கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் நேராக அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, லவ் யூ ஆல். ஹைதராபாத்துக்குள்ளே வந்துட்டோங்க. ஹைதராபாத்துக்குள்ளே கரெக்டாக ஹைதராபாத் டவுன் எத்தனை கிலோமீட்டர்னா கரெக்டாக 10 கிலோமீட்ரு.
சரண் அஃபிஷியல் பாய். ஐயையே மழை தூர ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக ஹைதராபாத் உள்ளே வர்றோம், கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஐயோ ஒரு நம்ம அந்த சொன்ன அந்த தாஜ்மஹால் மட்டும் இங்கே ஒன்று ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்க போகலாம். அது எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, அதனால தான் ஒரு டீ கடையாக பார்த்து நிப்பாட்ட சொன்னேன். மேப் போட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஐயோ ஒத்தா என்ன எப்படி மழை பெய்யுது. ஐயோ நிப்பாட்டு. ஐயோ மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. ஐயோ உழுவ ஆரம்பிச்சுட்டு வயசுலாம் கேமரா போயிட்டுறா இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்ரு 31 நிமிஷம் காமிக்குது. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் டிராஃபிக் இருக்காதான், அதுக்கப்புறம் டிராஃபிக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஹா என்ன இங்கே வண்டியெல்லாம் நிற்கிது. போமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சார்மினாரை காட்டுற. நீ முன்னாடி போ. எவ்வளோ இருக்கு? பைத்தியம் சுவிட்ச் ஆஃப் ஆகும். ஒன்றுதான் இருக்கு, நானும் சார்ஜரே பார்க்கல, ஒன்று தான் இருக்கு. அதான் என்ன ஹேங் ஆகுதுன்னு பார்த்தேன். ஹேங் ஆகாது அப்படின்னு சார்ஜரே இல்லை. மாற்றி சொல்லுற பாரு. ஐயோ இந்த பின் எடுத்து இதில் சொருவு. அதான் எப்போ பார்த்தாலும் பெரிய பின்னிலே இருப்பேன். புரியுது. சின்ன பின்னு ஆகாதோ, பெரிய பின்னு தான். புரியுது. சனியாக ஸ்டார்ட் ஆகிட்டு டிராஃபிக் ஆரம்பிச்சிட்டு கிழிஞ்சிட்டு இனிமேல் அவ்வளோதான். இனிமேல் கிழிஞ்சு குண்டி கிளியவா. தெரியுதாங்க, இதாங்க ஹைதராபாத் சிட்டி. அந்த 2 கும்பம் மட்டும் நீட்டி நிற்கிது, அதான் இருக்குமோ. இதுதான் ஹோல் ஹைதராபாத் சிட்டி. இங்கிட்ட இந்த பாலத்துலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். பாலத்துலேருந்து சூப்பர் வியூ. ஆனால் நான் கேமரா ஆன் பண்ணியிருந்தேன்னா தெரிஞ்சிருக்காது. இங்கே கூட இறக்கமாக இருக்கிறதுனால தெரியும். அப்பா முஸ்லீம்ஸ் நிறைய பேருக்கு இங்கே ஃபுல்லாக அரபில் எழுதியிருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் வந்ததில் ஹிந்திலேயும் தெலுங்குலேயும் இருந்துச்சு. இப்போ என்னென்னா தெலுங்குலேயும் அரபுலேயும் எழுதியிருக்கு. எல்லா இடத்துலையும் மூளைக்கு மூளை இல்லை, இன்ச்சுக்கு இன்ச்சு பள்ளிவாசல் இருக்குது. இந்தருங்க இந்த அளவு ஒரு பள்ளிவாசல், அந்த அளவு ஒரு பள்ளிவாசல், அந்த அளவு ஒரு பள்ளிவாசலாக இருக்குது. ஃபுல்லாக பள்ளிவாசல் மட்டும் தான் இருக்குது இங்கே. அப்பா இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் இருக்குது நம்ம இதுக்கு டெஸ்டினேஷனுக்கு. அது பேர்னா சார்லி மாரா என்னமோ ஒன்று. ஐயா வாயிலையும் வர மாட்டுது. மேப்பு நம்ம ஃபோனு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அது சூத்தப்படுத்திட்டே பின்னாடியே போனால் தான் சார்லி மார்க்கு போக முடியும். ஒக்காலி இங்கே பாரு. அம்மா அப்போ இது இல்லை பாருக்கு, அந்த இடம் இருக்குது பாருங்க. தெரியுதா? அப்பா சரியான சிட்டி பாருக்கு ஹைதராபாத்தில். நான் படத்தில் இது காதில் இதாக கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இப்போ ஹைதராபாத்தில் இருக்கோம். இப்போ ஹைதராபாத்தில். ஐயோ கொஞ்சம் பெருமையாக இருக்கு. சரி அப்படியே கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுறேன். லடாக். How are you? Okay. Police. Bye. இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஃபீலு, தங்கம் திருவிக தங்கம் அப்படின்னு டிடிஎஃப் பண்ண சொல்லுவாங்களே, அது மட்டும் இருந்துச்சு. அப்பா நல்லா ஹை டெம்பரேச்சர் எதுக்கும் நல்லா திருவி விட்டான். தம்பாகுது வண்டி. ஐயோ முடிச்சு விட்டீங்க போங்க. அப்பா அங்கே சுற்றி வந்துட்டோம். சார்லி வீடார். அம்மா அப்பா கட்டப்பட்டது இருக்குங்க. அப்பா ஆனால் இங்கே எங்கே மண் எடுக்கிறது, இங்கே தரையெல்லாம் இருக்குது எல்லா இடமும். ஐயோ எங்கேயுமே வண்டி நிப்பாட்ட முடியாது இருக்கு. ஐயோ செம்மையாக இருக்குது தெரியுதா. அப்பா எப்படி தெரியுமா, வேளாங்கண்ணிக்குள்ளே போகிறப்ப இங்கிட்ட கடலுக்கு நடுவில் போய்ட்டு இருப்போம்ல, அது மட்டும் இருக்குது. அப்பா நம்ம வண்டியை நிப்பாட்டி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். நாங்கள் சார்மினார் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் மேலே போகலான்னு பார்த்தாங்க, எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் கிளம்புறோம். அப்பா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ண வேண்டியதான். அம்மா நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம். அங்கேருந்து நாங்கள் வந்து உள்ளே உட்காந்து வெளில நின்றுட்டு இருந்தோமா. பிரியாணி கூப்பிட்டாங்க. சரி நாங்களும் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து மெனுக்காடை பார்த்தா
₹360 பிரியாணி. சரி பார்ப்போம், சரி டேஸ்ட் பார்ப்போம். ஹைதராபாத் பிரியாணினா கொஞ்சம் டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹைதராபாத் பிரியாணினா கொஞ்சம் ஸ்பெஷலு, அதனால் சாப்பிட்டு வைப்போம். ஆனால் ₹360 போட்டுருக்கு. பிரியாணி வந்துட்டு இதுதான் பிரியாணி. நான் ஆல்ரெடி டேஸ்ட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருக்கும். ஆனால் ஹரிதான் இன்னும் வெறிஞ்சு எடுத்துருந்தாங்க, மசாலா எடுத்துற சொல்லி அப்படின்னது. என்னத்தை திங்கிறது, குழம்பு இல்லாமல் எடுத்துட்டாங்க. குழம்பு மந்தி சாப்பிட்டா விட்டுருங்க, அது மட்டும் இருக்குது ஹைதராபாத் பிரியாணி. மைனஸ் எடுத்துற சொல்லி மைனஸா கேட்போம் மைனஸ். இங்கே தயிர் வெங்காயம்லாம் இல்லை, தயிர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கனால கண்ணூர் மட்டும் ஓரக்கண்ணு மட்டும் இருக்குது. சரி நான் சாப்பிட்டுட்டு வெளில வந்துட்டு ரூம் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க, வயிறு ஃபுல்லாகிட்டு. ஒரே ஒரு பிரியாணி தான் வேணும், ஒரு பிரியாணிக்கே ஃபுல்லாகிட்டு. இங்கே ஹலீம் இருக்குது, ஹலீம் ஆனால் நைட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நைட்டு இங்கே தான் பக்கத்தில் தான் ரூம் எடுக்க போகிறோம். இங்கே ஓயோ ஏதோ காமிச்சிச்சு 700-600 மீட்டரில். அங்கே ஓயோட ரூம் எடுத்துகிட்டு, ஓயோ ரூம்னா உடனே அங்கே போய்டா. இங்கே ஓயோ ரூம்னாலே உடனே அங்கே தான் போவீங்க, ஏன்னா அங்கே தான் ரேட்டு கம்மியாக இருக்குது. அங்கே ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நைட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு சுற்றி காட்டுறது. நைட் லைஃப் பார்ப்போம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் நல்ல நேரமாக கெட்ட நேரமானு தெரில, நைட்டு ஹைதராபாத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். நைட்டுனா நைட் டைமா என்னமோ நைட்டே நம்ம சொன்னாங்க. அதனால் இல்லை இங்கே உள்ள எல்லா பிளேஸும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நைட்டில். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிட்டி உள்ளே ரூம் எடுத்துருக்கோம். ₹1000 பார்த்தீங்கன்னா நான் ஏசி. நேற்று ₹800 ஏசி ரூம் கிடச்சிச்சு. இன்றைக்கி ₹1000 வெறும் நான் ஏசி ரூம் தான் கிடச்சிருக்கு. அதனால் இப்போ எல்லாத்தையும் கழட்டி விட்டேஞ்சிட்டு வெறும் டைட்ஸோட நிற்கிறேன். கசன்னு சரியான கசன்னு இருந்துச்சு. இந்த விளாக் இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வந்துட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம பாருங்கள், நைட் லைஃப், ஹைதராபாத்தோட நைட் லைஃப் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். லவ் யூ ஆல், பை பை, டாட்டா. ஹரி பார்த்தீங்கன்னா கோட்டை கொடுத்துட்டு பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.